பொங்கலுக்காக இன்னையிலிருந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்தே வேலையை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பித்தாதான் வேலை கரெக்டாக பொங்கல் அப்போ முடிக்க முடியும். அதனால காலையிலே டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். பொங்கலுக்காக நம் வீட்டின் சுத்தத்திற்காக 3 பேரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். அதனால இவங்கவுங்க இந்த வேலையெல்லாம் பாருங்கள், அவங்கவுங்க அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு எல்லாம் பிரிஞ்சு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்தாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேலே எல்லாம் ஒட்டரை அடித்து மேலே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து கீழே எடுத்து வச்சு அது எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு திருப்பி அவர் மேலே எடுத்து வைக்கணும். ஹரணிக்கு வந்து பாட்டில் எல்லாத்தையும் கழுவி பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து வைக்கணும். நான் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுத்தேன்னா அவள் கொண்டு போய் வெளியில் காய வைக்கிற வேலை அவளோடது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அது இல்லாமல் ஹரணிக்கு இன்னைக்கு லீவா, அதுக்கப்புறம் நாள் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து பொங்கல் அப்போ தான் லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அவளே வந்து சொல்லிட்டு, அம்மா நான் இருக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துறேன், நீங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டா. சரி இதுவும் வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து ஓரளவுக்கு எல்லாம் நெருக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹரணி அம்மா நானே தக்காளி சாதம் செய்கிறேன்னு சொன்னாங்களா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். புள்ள சூப்பராக தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தா. இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.